அலங்கார வீச்சு முறைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அலங்கார வீச்சு முறைகளில் கம்பு துள்ளல் முறைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் இப்போ இடைகீழ் வீச்சு, அந்த வீச்சு முறையிலேயே நம்ம தட்டான் சுற்று முறை இருக்குல்ல, அதையும் இணைத்து செய்ய போகிறோம். இதுவும் கம்பு துள்ளல் முறைகளில் தான் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு வலது கையில் கம்பை நடுக்கம்பு பிடிமுறையில் பிடிச்சிருக்கோம். பிடிச்சு இடையில் வெட்ட நம்ம வலது கையில் போடுறோம். வலது பக்கமாக திரும்புகிறோம். நம்மளோட இடையில் வெட்டு முறையை போட்டு இந்த கம்பு துள்ளல், இந்த கம்பு இங்கே ரிலீஸ் ஆகி துள்ளும் போது இந்த கம்பை இடது கையை வச்சு ஒரு அரைவட்ட சுற்றுலேயே பிடிச்சிடும். பிடிச்சு இங்கேருந்து இடது கையில் தட்டான் சுற்று முறையை போட்டு இந்த தட்டான் சுற்று முறையோட முடிவில் இந்த கம்பை மீண்டும் துள்ளல் முறையில் விட்டு வலது கையில் பிடிக்கிறோம். பிடிச்சு இங்கேருந்து திருப்பி இடது கீழ் வெட்டு முறையை பயிற்சி பண்ணி அதை போடுறோம். திருப்பி ஒரு ரொட்டேஷன், ஒரு தட்டான் சுற்று, தட்டான் சுற்றில் ஒரு துள்ளல், இடைகீழ் வெட்டு முறை, இதில் ஒரு அரைவட்ட சுற்று, ஒரு படை வீச்சு முறை, தட்டான் வெட்டு முறை போட்டு திருப்பி பிடிக்கிறோம். ஸோ ஒரு தட்டான் வெட்டு, அதிலேயே ஒரு பேட்சு, திருப்பி ஒரு இடைகீழ் வெட்டு, திருப்பி ஒரு துள்ளல், ஒரு தட்டான் சுற்று, ஒரு துள்ளல், இடைகீழ் வெட்டு, இடைகீழ் வெட்டில் ஒரு துள்ளல், தட்டான் சுற்றில் ஒரு துள்ளல். இந்த கம்பு துள்ளல் முறைகள் இது எல்லாமே அலங்கார விளையாட்டில், கம்பு துள்ளலில் நம்ம தீப்பந்த விளையாட்டுகள்லையும் சங்கிலி விளையாட்டுகள்லையும் இந்த விளையாட்டுகளை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த கம்பு துள்ளல் முறைகளும் ரொம்ப ஒரு ஈஸியானது தான். ஆனால் பார்க்குறதுக்கு மிகவும் அழகான ஒரு கோர்வை விளையாட்டாக நமக்கு தெரியும். இந்த விளையாட்டு முறைகளையும் பயிற்சி செய்யுங்க. ஸோ இந்த அலங்கார சுற்று முறைகளில் கம்பு துள்ளல் முறைகளை பயிற்சி செய்யுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.